ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோஸ் வந்து ஏன் போடவே மாட்டேங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். காலையில் எழுந்து கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஸோ வந்து சமைக்கவே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால் வந்து நைட்டே வந்து மேக்ஸிமம் டீப் க்ளீன் வந்து பண்ணி வச்சுறது. இந்த நியூ இயர்க்கு எனக்கு ஸ்பெஷலாக என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்றத வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். மார்னிங் எழுந்து அது குளிர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்துடுச்சு. இது கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ தான். அதனால் வந்து ஸ்வெட்டர்லாம் வந்து போட்டிருப்பேன். இப்போ வந்து குளிர் இல்லை, ஸோ நார்மலாக ஆகிடுச்சு எப்பயும் போல். ஸோ எழுந்து பால் காய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சர்ப்ரைஸ் திடீர்னு தான் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா எனக்கு வந்து டிஷ்வாஷர் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சொல்லவே இல்லை. ஆர்டர் பண்ணது கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நீ எப்போ பார்த்தாலும் கிச்சனில் தான் அதிக டைம் வந்து நின்று விளக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நைட்டு 11, 12 வரைக்கும் கூட நீ கிச்சனில் விளக்கிக்கிட்டே தான் இருக்க. நான் பார்க்கும்போதெல்லாம் நீ விளக்கிக்கிட்டே தான் இருக்க. அதனால் எனக்கு வந்து இது வாங்கணும்னு தோணுச்சு. அதனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீ இப்போ டியூஷன் வேறு எடுக்கிறனால உனக்கு டைம் ரொம்ப சேவிங்காக இருக்கும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த டிஷ்வாஷரோட ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்போ ஒரு 1 வீக்காக இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு நோ இஷ்யூஸ். இருந்தாலும் வந்து நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் வந்து நான் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணல. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.